அண்மை செய்தி. தாம்பரம், பல்லாவரம் பகுதிகளில் நிலவி வரும் சுகாதார சீர்கேடுகளுக்கு காரணமான விடியா திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது குறித்து கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரபாகரன். தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் பகுதிக்கு உட்பட்ட இடங்களில் நிலவி வரக்கூடிய பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் காரணமாக மக்கள் நலப்பணிகளை நிறைவேற்றாமல் மெத்தன போக்கோடு இருந்து வரக்கூடிய மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் விடியா திமுக அரசை கண்டித்து மக்களுடைய அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்றி தர வலியுறுத்தியும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் பகுதி கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 12/8/2024 திங்கட்கிழமை நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் மக்கள் விரோத விடியா திமுக ஆட்சியில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 2 பல்லாவரம் பகுதிக்கு உட்பட்ட இடங்களில் அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றப்படாததால் அப்பகுதி வாழ் மக்கள் மிகுந்த சிரமத்தோடு வாழ்ந்து வருவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன என்றும் அதன் விவரம் பின்வருமாறு என்று பட்டியலிட்டுள்ளார். பல்லாவரம் மற்றும் கீழ்கட்டளை அப்பகுதிகளில் அமைந்துள்ள அம்மா உணவகங்களில் கழக ஆட்சியின் போது 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் வயிறார உணவருந்தி பயன்பெற்று வந்தனர் என்றும் தற்போது விடியா திமுக ஆட்சியில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக போதுமான மளிகை பொருட்கள் வழங்கப்படாத காரணத்தினால் 100க்கும் குறைவான மக்களே உணவருந்தி வரும் அவலநிலை உள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பல்லாவரம் பகுதியில் பாதாள சாக்கடை இணைப்பு மற்றும் வீடுகளுக்கான குடிநீர் இணைப்பு வழங்குவதில் இல்லாதவர்களுக்கு வரி விதிக்கப்படுகிறது என்றும் இதனால் மக்கள் மிகுந்த வேதனை அடைந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அம்மா அவர்களுடைய நல்லாசையோடு செயல்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையிலான கழக ஆட்சியின் போது கீழ்கட்டளை பெரிய ஏரி மற்றும் பல்லாவரம் ராயப்பேட்டை ஏரிகளுக்கு 16 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கரைகள் நன்கு பலப்படுத்தப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டன என்றும் ஆனால் தற்போது விடியா திமுக அரசின் அலட்சியத்தால் பாதாள சாக்கடை குழாய்களினுடைய முறையான பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் கழிவுநீர் வெளியேறி மேற்குறிப்பிட்ட 2 ஏரிகள் கலப்பதால் நீர் மாசு அடைவதோடு நிலத்தடி நீரும் வெகுவாக அசுத்தம் அடைந்து வருவதாக வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். விடியா திமுக ஆட்சியில் சொத்து வரியை உயர்த்துவதிலேயே எவ்வித முறையையும் பின்பற்றாமல் தாந்தோன்றித்தனமாக கணக்கிட்டு செய்யப்பட்டு வரி கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் இதன் காரணமாக மக்கள் கடும் விரக்தி அடைந்திருக்கிறார்கள் என்றும் வேதனை தெரிவித்துள்ளார். கழக ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்தான விளம்பர பலகைகளையும் கல்வெட்டுகளையும் விடியா திமுக அரசின் தூண்டுதலின் பேரில் மாநகராட்சி நிர்வாகம் மூடி மறைத்து வருகிறது என்றும் இச்செயல் வன்மையான கண்டிக்கத்தக்க செயலாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கழக ஆட்சியின் போது சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வந்த பூங்காக்கள் விடியா திமுக அரசின் அலட்சியம் காரணமாக எவ்வித பராமரிப்பும் இன்றி மிகவும் பாழ்பட்டு போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய கூடாரமாக மாறி இருக்கிறது என்றும் இதனால் மக்கள் மிகுந்த அச்சமடைந்திருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகள் மற்றும் நாய்களுடைய நடமாட்டத்தால் மக்கள் மிகுந்த அச்சத்துடன் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் இதனை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் என்றும் மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாமல் இருந்து வரும் விடியா திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தாம்பரம் நகராட்சி பல்லாவரம் பகுதியில் கடுமையான சொத்து வரி உயர்வு, முறையற்ற வகையில் வரி விகிதத்தில் உள்ளிட்ட மக்களிடையே வாட்டி வதைப்பதாகவும் அந்த செயல்களை தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் விடியா திமுக அரசை கண்டித்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அம்மா உணவகங்களில் வழங்கப்பட்டு வந்த உணவின் தரத்தை குறைத்து அதன் செயல்பாடுகளை முடக்க நினைப்பதோடு அரசியல் கழக ஆட்சியில் மக்கள் நலன் கருதி நிறைவேற்றப்பட்ட பல திட்டங்கள் குறித்து ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகளையும் கல்வெட்டுகளையும் அகற்றி வரும் இச்செயலை கண்டித்தும் கீழ்கட்டளை பெரிய ஏரி மற்றும் பல்லாவரம் ராயப்பேட்டை ஏரிகளில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து நிறுத்தவும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அடிப்படை தேவைகளையும் உடனடியாக நிறைவேற்றி தர விடியா திமுக அரசை வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் பகுதி கழகத்தின் சார்பில் 12/8/2024 திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் பல்லாவரம் ரயில் நிலையம் அருகே வேம்புலி அம்மன் கோயில் என்ற இடத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளரும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு ப பெஞ்சமின் அவர்கள் தலைமையிலும்
செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சிற்றலப்பாக்கம் ராஜேந்திரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சருமான TKM சின்னையா ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கழக அமைப்புகளுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தின் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாகவும், விடியா திமுக அரசியல் தாம்பரம் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நடைபெற்ற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரபாகரன். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.